ஃபர்ஸ்ட் விளைக்கிறேன்னு நான் அடிப்படையில் இந்த சிகுறு சம்பந்தமா இனிமேல் ஒரு கேள்வி வரக்கூடாது என்கிற அளவுக்கு அதை என்ன செய்யணும், என்னென்ன ஆதாரம் யார் யார் எடுத்து வைக்கிறாங்க, எப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்றாங்க, அதுகளை எல்லாம் நானே கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அதை பத்தி அக்கவே ராணிவராக அலசினால்தான் அதுல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். முதலாவது இந்த ஆயத்தை அப்படி மறுபடியும் ஆயத்துக்கு போவோம். இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் செய்வது என்பதுதான விவகாரமா இருக்குது. இப்ப சிகுறு என்னன்னு தீர்மானம் பண்ணா தான் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறதுங்கிற தீர்மானத்துக்கு வரையலும். அதனால சிகுருங்கிற அரபி சொல்லுக்கு முதல்ல அகராதியில நேரடி அர்த்தம் என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. சிகுருங்கிற ஒரு வார்த்தையை வில்லி சூனியோன்னு நம்ம அப்படி தமிழ் அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க கூட அந்த சிகுருங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில, அரபு மொழி எழுத்தானது சிகுருங்கிறது அரபு மொழி சொல். ஒரு மொழியில உள்ள ஒரு சொல்லுக்கு அந்த மொழியில் அகராதியில அதனுடைய நேரடியான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நேரடியான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஈர்த்தல். சிகுருக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் பேசுறேன், நீங்க கூர்மையா கேட்டீங்கன்னு வைங்க, நான் உங்களை ஈர்க்கிறேன்னு அர்த்தம். ஒருத்தன் ஈர்க்கிறது இருக்கு பாருங்க, அந்த ஈர்க்கிறதை தான் சிகுரு வார்த்தையை அரபில பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கிறா, இப்படி பார்த்துட்டே இருக்கான், ஈர்க்கிறான். அந்த பெண்ணு இவனை என்ன செஞ்சிருக்கிறா, ஈர்த்து இருக்கிறா. ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறான், எடுத்தா கடைசி பக்கம் வரைக்கும் போயிட்டு இருக்கிறான், கீழே வைக்கல. அந்த புஸ்தகம் அவனை ஈர்க்கிறது. அதாவது பேச்சுக்களால் ஒருவனை ஈர்ப்பது, தோற்றத்தை கொண்டு ஒருவனை ஒன்றை ஈர்ப்பது, அல்லது நடவடிக்கைகளினால் ஒன்றை ஈர்ப்பது, அல்லது காட்சிகளால் ஒன்றை ஈர்ப்பது. இப்படி ஈர்த்தல் இருக்கு பாருங்க, ஈர்க்கிறத பூரா சிகுருன்னு சொல்லுவாங்க அரபுல. அரபு மொழி அகராதியில சிகுருங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னா ஈர்க்குதல், பயப்படுத்துதல், வசப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் இருக்குங்கிறதுக்கு நான் அரபு மொழி டிக்ஷனரி எல்லாம் நான் காட்ட தேவையில்லை. அல்லாவே குர்ஆன்ல அந்த மாதிரி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு காட்டினா உங்களுக்கு போதும். அதான் அகராதியில அப்படி இருக்கிறது. அகராதிக்குள் நுழைகிறதை விட அல்லாஹ்வே இந்த சிகுருங்கிற வார்த்தையை ஈர்க்குதல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் உங்களுக்கு அதுக்கு ஆதாரத்துக்கு சொல்றேன். உதாரணமா 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் இருக்குல்ல, 7வது அத்தியாயம், 7வது அத்தியாயத்துல 132வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல ஒரு வாசகம் வரும், மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தின், நீ எந்த அற்புதத்தை எங்களிடத்திலே கொண்டு வந்தாலும். நபிமார்கள்ட்ட எதிரிகள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் எடுத்து சொல்றான். எதிரிகள் இதை சொல்றாங்க, நபிமார்கள்ட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தின், நீ எந்த ஒரு ஆயத்தை அற்புதத்தை எங்களிடத்தில் கொண்டு வந்தாலும், எதற்கு கொண்டு வந்தாலும், லி தஸ்ஹரனா, தஸ்ஹரங்கிற சிகர்ல இருந்து வந்த வார்த்தை, எங்களை வசப்படுத்துவதற்காக, மயக்குவதற்காக, ஈர்ப்பதற்காக, எங்களை ஈர்ப்பதற்காக, வென்றெடுப்பதற்காக. இவ்வளவு அர்த்தம் வச்சுக்கலாம். ஈர்க்கிறது, வென்றெடுக்கிறது, மயக்கிறது, வசப்படுத்துறது, கையில எடுத்துக்கொள்வது, இப்படிங்கிற அர்த்தம். லிதஸ்ஹரனா பிஹா, அதன் மூலம் எங்களை ஈர்ப்பதற்காக நீ எந்த ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தாலும், ஃபமா நஹ்னு லக பிமுமினீன், உம்மை நாங்கள் நம்ப போவது கிடையாது. எங்களை ஈர்த்திடலாம், எங்க உள்ளத்துல அந்த செய்தியை பதிய வச்சிடலாம், எங்களை மயக்கிடலாம் என்பதற்காக வேண்டி நீ எதை கொண்டு வந்தாலும் நாங்க அதை நம்புற ஆள் கிடையாதுன்ட்டாங்க நபிமார்கள்ட்ட. அதுக்கு அல்லாஹ் இதுல என்ன பயன், சிகரெட் மசாயிலுக்கு நான் போகல, அந்த தஸ்ஹரனான்னு அந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டா, நீ எந்த அற்புதத்தை கொண்டு வந்தாலும் எதற்கு கொண்டு வர்ற, லி தஸ்ஹரனா, எங்களை மயக்குவதற்காக. மயக்குதல், ஈர்க்குதல்ங்கிற அர்த்தத்துல தான் அந்த இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறத அதுல இருந்து வழங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி 15வது அத்தியாயத்துல 15வது வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, நபிமார்கள் அற்புதங்களை செய்து காட்டுகிறார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் தாங்கள் நபி என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அற்புதத்தை காட்டுவாங்க இல்லையா. அற்புதத்தை காட்டவுடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அற்புதம் நம்பணுமா இல்லையா, அற்புதம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு, கண்டிப்பா இறை தூதரா தான் இருக்கணும் அப்படின்னு நம்பாம என்ன சொல்றாங்களா, இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்களுடைய பார்வைகளுக்கு மயக்கம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. நீ செஞ்ச அற்புதத்துல என்னமோ பண்ணி எங்களை கண்களை கட்டிட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்கிறோம் இல்லையா, அது சொல்றாங்க. அப்படி சுக்கிரத் அபுசாருனா, எங்களுடைய பார்வைகள் கட்டப்பட்டு விட்டன. பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், இல்ல 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 மறுக்கிறாங்க, பார்வையெல்லாம் கட்டப்படல, பார்வை நல்லா தான் இருக்கிறது. பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், நாங்கள் மதிமயக்கப்பட்ட கூட்டமாகி விட்டோம். மஸ்ஹூர்னா சிகருங்கிற வார்த்தை, சிகர்ல இருந்து பிறந்ததுதான் மஸ்ஹூர். எங்கள் மூளை மயக்கப்பட்டு விட்டது.
மதிமயக்கம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். என்னமோ எங்களை பண்ணிவிட்ட, என்னதையும் கொண்டாந்து காட்டி இல்லாத இருக்கிற மாதிரி செஞ்சு எங்களை ஏமாத்திவிட்ட, எங்களை மயக்கிட்ட அப்படிங்கிற கருத்தை சொல்லும் பொழுது மஸ்ஹூருன் என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று 15வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ், ஹிஜ்ருங்கிற அத்தியாயம் 15வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வானத்தை படைச்சது யாரா, பூமியை படைச்சது யாரான்னு கேட்டா அல்லான்னு சொன்னாங்க. அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு தூதர் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை சொன்னாங்க. வானங்களை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கறாங்க, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கறாங்க. யாரோட வணங்குறேன்னு கேட்டா யாரை வணங்குறாங்க? படைச்சது அல்லாஹ்னு அல்லாஹ் தான வணங்கணும். அல்லாஹ் தான் ரிஸ்க் தரணும், அல்லாஹ் தான வணங்கணும். படைச்சது யாரு? அல்லாஹ். ரிஸ்க் தர்றது அல்லாஹ், மழை இறக்குறது அல்லாஹ். யாரோட வணங்குவீங்க? அது யாரோட வணங்குங்கறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சயகூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் என்று சொல்கிறார்கள். குல் நபி நீங்கள் கேளுங்கள், ஃபஅன்னா துஸ்கரூன், பிறகு ஏண்டா நீங்கள் மதிமயக்கப்பட்டிருக்கிறீர்கள்? துசுகருங்கிறான். இந்த துசுகருனுக்கு எல்லாருமே அந்த அர்த்தம் செஞ்சிருப்பாங்க. சிகுறு செய்யப்பட்டீர்கள் அர்த்தம் செய்ய மாட்டாங்க, மந்திரம் செய்யப்பட்டீர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்ற, அப்புறமே வணங்குறது நான் கல்ல வணங்குவேங்கிற. அல்லாஹ் படைக்கலன்னு இது என்னை படைக்கலன்னு ஒத்துக்கிட்டு இது நான் வணங்கின என்ன அர்த்தம்? மதிமயக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அண்ணா துசுகருன், பிறகு ஏன் நீங்கள் மதிமயக்கத்திற்கு, மதின மூளை இதுக்கு நான் மூளை குழப்பத்துக்கு ஆளாகி போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா துஸ்கரூன், மதிமயக்கம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் 23:89 யூஸ் பண்ணி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2 பேர் பயான் பண்றாங்க. வியாபாரிகள் சரக்கு விற்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. பயான்னா மார்க் பயான் இல்ல, சரக்கை பத்தி பயான்கள் பண்றாங்க. சில பேர் இந்த லேவியம் விற்கிறவங்க பேசுவாங்க பாருங்க, லேவியத்தை விட பேச்சு சூப்பரா இருக்கும். லேவியம் நல்லா இருக்க இல்லையோ அந்த பேச்சுல என்ன செய்யும், உலகத்துல இல்லாத நோயெல்லாம் கண்டிக்க முட்டுவாங்க. அவ்வளவு சிறப்பானது, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவனுடைய சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாஷையில் என்ன செய்வான், அடிப்பான். மறுபடியும் சரியில்லை, கவலையில் இருக்கிறான்னு அதுக்கு இதை மருந்து இருக்குன்றான். இவன் பொண்டாட்ட போகாத ஆளா இருப்பான், அந்த பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், இவன் காலிமுத்து கசதா இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வார்த்தையை சொல்லுவான். இப்படி எல்லாருக்கும் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி அது சுத்தி ஒரு கூட்டத்தை கூட்டிடுவாங்க. வாங்குறவன் 3 பேர் இருப்பான், சுத்தி 300 பேர் நிற்பான். அந்த பேச்சுக்காக வேண்டி 300 பேர் நிக்கிறாங்க. இப்படி ஒரு வியாபாரி மதீனாவுக்கு வந்து அவனுடைய சரக்கை பத்தி பேசுறான். கூட்டம் பயங்கரமா கூடுது. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னமினல் பயானில சிகரா, பேச்சுல கூட சிகர் இருக்கு பத்தியா, ஈர்ப்புதல். அவன் பேசுறான், உட்காந்து கேட்கறீங்களா எல்லாரும் போய், பயான்னா பேச்சு, பேச்சில் கூட இல்ல சிகரன், சிகர் ஈர்ப்பு தன்மை இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிகர்னு எதுக்கு? இதுல மாயம் நடக்கல, மந்திரம் நடக்கல. ஒருத்தன் பேசுற ஹான் வாய்ப்பு கேட்கறாங்க, என்ன நடக்குது? இதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன? இன்னமினல் பயானில சிகரா, பயானில கூட சிகர் இருக்கிறது, ஈர்ப்பு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. புகாரியில 5146வது ஹதீஸ், 5767வது ஹதீஸ்ல இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சிகருங்கிற அகராதி வார்த்தை என்னன்னு கேட்டா, ஒன்றை அடுத்தவர்களை கவர்கிற மாதிரி ஒருத்தன் செய்து விட்டால் அவன் சிகர் செய்யறான்னு அர்த்தம். நான் பேசுறவங்க எல்லாம் கவர்ற மாதிரி பேசினால் அது ஒரு சிகர் பண்றேன்னு அர்த்தம். அந்த சிகர் அல்ல, நீங்க சொல்ற அர்த்தத்தில் உள்ளது இல்ல. அது மாதிரியான ஒரு சிகர். ஒரு நாடகம் இருக்குது, அப்படியே வச்ச கண்ணு வைக்காம பார்க்க வச்சு விட்டான்னு சொன்னா நம்மளை சிகர் பண்ணிட்டான்னு அர்த்தம், நம்மளை வந்து ஈர்த்துட்டான், நம்மளை வென்றெடுத்துட்டான்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றையும் அது மாதிரி உள்ளதான் சிகருங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம். சரி, இந்த சிகரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நடைமுறையில் எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? இந்த மாதிரி விஷயத்துக்கு. அதாவது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை வந்து கையை காலம் முடக்கிறது, அவன் நோயை உண்டாக்குறது, அவனை கிறுக்கனாக்குறது, அவனை வந்து கணவன் மனைவியை பிரிக்கிறது, புள்ள கொடுக்கறது வந்துருச்சு, புள்ளைய கொடுக்கறது, கொடுக்குற பிள்ளைய ஊனமாக்குறது, ஊமையாக்குறது, இப்ப எல்லாமே செய்வாரு சிகர் பண்றவர் மந்திரவாதி என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அந்த சிகரை பற்றி, இது அகராதி அர்த்தம், அந்த சிகரை பற்றி, அதாவது மந்திர தந்திர வித்தை. இந்த சிகருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா தந்திர வித்தைகள். இந்த மந்திர தந்திர வித்தைகளை பற்றியும் குர்ஆன்ல வந்து சிகருங்கிற வார்த்தையை கொண்டு யூஸ் பண்ணப்படுது. அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அது சிகருங்கிறது ஒரு டூப்பு தான், அது அதை காட்டுறதுல நெசம் மாதிரி தெரியுதே தவிர உண்மையில் அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 7வது அத்தியாயத்துல 116வது வசனத்தில் ஒரு செய்தி சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம்? மூசா நபி போய் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னாங்க ஃபிரௌன்ட்ட. அவன் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான். இவங்க அற்புதம் செஞ்சு காட்டினாங்க. என்ன அற்புதம்? கையில ஒரு கைத்தடி வச்சிருந்தாங்க, அதை அல்லாஹ் போட சொன்னா அது பாம்பா மாறினது, அதை செஞ்சு காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்? போயா, இதெல்லாம் பெரிய விஷயமா? இது மாதிரி செய்யறதுக்கு எங்க ஊர்ல 1000 பேர் இருக்கான்ட்டான். இந்த கைத்தடியை பாம்பா மாத்திரியா இல்லையா? இந்த மாதிரி வித்தைகள்லாம் எங்களுக்கும் தெரியுமியா? பந்தயத்துக்கு போட்டிக்கு வரியா, விவாதத்துக்கு வரியா, நம்ம கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கேட்கறான். பந்தயத்துக்கு வர்றியான்னு அவன் என்ன மூசா நபி என்ன செய்யறாங்க? ஓ ரெடின்ட்டாங்க.
ரெடினவுடனே பந்தயத்துக்கு நாள் குறிச்சாச்சு. மூசா நபி ஒரு பக்கம், அந்த பகுதியில் உள்ள அவ்வளவு வித்தக்காரனும் ஒரு பக்கம். இந்த மாதிரி வித்தை செய்யறவங்க, மேஜிக் செய்யறவங்க பூரா என்ன செய்யறான், ஒரு பக்கம் நிக்கிறாங்க. நின்ற உடனே எல்லாருமே அவங்களுடைய சரக்குகளை போடுறாங்க. சபையில போட்டி நடக்குது. மூசா வித்தையில ஜெயிக்கிறாரா, இந்த தந்திர வித்தைக்காரர்கள் ஜெயிக்கிறாரா போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கிறதை பற்றி எல்லாம் பேசும் பொழுது பலம்மா ஆல்கவ் அந்த மந்திரவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க தங்களுடைய வித்தைகளை போட்ட பொழுது சஹரு அயுனன்னாஸ், மக்களின் கண்களை மயக்கினார்கள். நெசமா நடக்கலையா? மூசா நபி கைத்தடியை போட்டாங்க, நெசமா பாம்பா மாறுனுச்சு. அதை எடுத்துக்கொண்ட இன்றைய காலத்தில் மூசா நபி இருந்து இன்னைக்கு அதை பாம்பா மாத்துன்னு காட்டினாரையானால் எந்த டெஸ்ட் வச்சாலும் பாம்பு தான் சொல்லுவான். அற்புதம், நெசமா மாறினா என்ன செய்யணும், எல்லா சோதனைக்கு நிக்கணும், டெஸ்டுக்கு நிக்கணும்ல. மூசா நபி இன்னைக்கு வாழ்ந்தாங்கன்னு வைத்துக்கொண்டு இன்னைக்கு அந்த கைத்தடியை போட்டு இன்னைக்கு பாம்பா மாத்தணும்னு இந்த பாம்பை எல்லா வகையிலும் டெஸ்ட் பண்ணி பார்க்குவோமான்னு கேட்டு அதை டெஸ்ட்ல கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா எந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணி பாடுறான். எந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இது ஒரு உயிருள்ள ஜீவன் பாம்பு தான் என்று சொல்ல முடியும். அதான் யதார்த்த நெசமா நடக்கிறது. ஆனால் கைத்தடி தான் அது என் கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரியும். அது கீழே போட்ட கைத்தடி தான் என் கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரியுது வைங்க, அப்ப மயக்கிறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணி தந்திரம் பண்ணி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறான்னு அர்த்தம். அந்த மூசா நபி காலத்தில் அவருக்கு எதிரியாக நிப்பாட்டப்பட்டவர்கள் செய்த காரியத்தை பற்றி எல்லாம் பேசும்பொழுது சொல்றான், சஹரு அயுனன்னாஸ், மக்களுடைய கண்களை மயக்கினார்கள். என்ன அர்த்தம், கண்ணுக்கு அப்படி தெரிந்தது, ஒண்ணுமே அவங்க செய்யல. கைத்தறி தான் கிடக்குது, அது கயிறா தான் கிடக்கிறது. நம்ம கண்ணுக்கு என்ன அதுல என்ன தடவை போட்டுப்பாங்க போல இருக்கு, வெயில் தூக்கி போட்டு ஒரு முறிய நெளியும் போல இருக்கு, பார்த்தா பாம்பு மாதிரி தெரியலாம். என்னமோ ஒரு தந்திரங்களை ஏதோ ஒரு பண்ணி இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி நினைஞ்சு விட்டாங்க, காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்களை வயப்படுத்துறது சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். வஸ்தர்ஹபூஹும், இருக்கிற மக்களுக்கெல்லாம் பீதியை ஏற்படுத்தினார்கள். சாதாரண இல்ல, அதை பார்த்தா அப்படி பயம் வருது, அந்த அளவுக்கு ஏற்படுத்தினார்கள். ஆனால் கண்களைத்தான் வசப்படுத்தினார்கள் சொல்லிட்டு பயங்கரமான மகத்தான ஒரு வித்தையை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். சாதாரண ஆளுகள் கிடையாது. வித்தேன்னு சொல்லி வைத்துக் கொண்டால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. மூசாட்ட ஜெயிக்க முடியாத காரணம் அவர் செஞ்ச வித்தை இல்ல. வித்தைங்கிற வகையில் அவங்க போட்டிக்கு போயிருந்தார்களே, ஆனால் கண்டிப்பா யாரோடையும் போட்டிக்கிட்டு ஜெயிக்கிற அளவுக்கு மகத்தான வித்தையை கற்று வைத்திருந்தார்கள். அதைத்தான் செய்து காட்டினார்கள். நல்லா சொல்லும் பொழுது நெசமா நடக்கலங்கிறான். அவர்கள் செஞ்ச சிகரு கொண்டு நெசமாவே அவன் செஞ்சது கயிறு பாம்பா மாறுனுச்சா? அவன் போட்ட கைத்தடிகள் பாம்பா மாறுனுச்சான்னா பாம்பா மாறல. அவன் போட்ட கைத்தடிகள் பாம்புகளை போன்று நம்ம கண்ணுக்கு தோன்றியது. அதுக்கு முன்னாடி சில செட்டிங்களை பண்ணி வச்சிருப்பான். செட்டிங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டான்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு அது மாதிரி காட்ட முடியும். அதை செஞ்சாண்டு 716 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை விட தெளிவா 20வது அத்தியாயம் தாகாவுல 66 இதே சம்பவம், இதே போட்டி, வேற ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அதை விளக்குகிறான். 20வது அத்தியாயம் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வித்தைக்காரர்கள் போட்ட கயிறுகளும் கைத்தடிகளும் யுஹையலு இலைஹி, அவருக்கு கற்பனையாக தோன்றியது. யுஹையலுன்னா கற்பனை, ஹயால்ங்கறாங்கல்ல, ஹயால்னா பார்சில கூட உருதுல கூட கற்பனைவாங்க, ஹயால்னு சொல்லுவாங்க. அந்த ஹயால்ல தான் யுஹையலு. யுஹையலுங்கிறது ஹயால்ங்கிறது ஒரே சொல்லில இருந்து பிறந்தது. யுஹையலு இலைஹி, மூசாவுக்கு கற்பனையா தோன்றியது. மின் சிகிரியும், அவங்களுடைய வித்தையின் காரணமாக கற்பனையா தோன்றியது. அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல கற்பனையா தோன்றியது, நெசமா சீரலங்கிறான். அந்த மந்திரவாதிகள், மூசா நபிக்கு எதிராக களத்தில் நின்ற மந்திரவாதிகள் தங்கள் கயிர்களையும் தங்கள் கைத்தடிகளையும் கீழே போடுகிறார்கள். அது அப்படி சீர்ற மாதிரி, சீரியது என்ன சொல்ல மாட்டேங்கிறான், சீருற மாதிரி மூசாவுக்கு பொய் தோற்றம் தந்தது. யுஹையலுனா பொய் தோற்றம், நேரடி அர்த்தம் கரெக்டா அர்த்தம் செய்யறதா இருந்தா யுஹையலு இலைஹி, மூசாவுக்கு பொய் தோற்றம் தந்தது. சீருவது போல அது அங்கேதான் கிடக்கிறது, சீரவே இல்லை. ஆனா பார்த்தா என்ன தெரியுதுன்னா எப்படி சீருது என்று மூசா பயந்தார்னு சொல்றான். இதை பார்த்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீபத்த மூசா, அதை பார்த்த உடனே உள்ளத்தில் மூசாவுக்கு பீதி ஏற்பட்டதுன்னு அல்லாஹ் அவரை என்ன செய்யணும் தருமாற்றாரு. எப்படி நிக்குமா நம்ம வித்த இந்த மாதிரி போட்டுவிட்டாங்க, ஜெயிக்க முடியுமா அவங்கள? அல்லாவா போடுன்னு சொல்றான். அப்புறம் தான் அவர் போடுறாரு, தைரியமா போடுப்பா, நீ தான்ப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் மூசா நபி போட்டாங்க. அவ்வளவுக்கு மூசா நபியே மயங்கி நிக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, கைத்தடி பாம்பா மாறல,
கைத்தடியா தான் கிடந்துச்சு. மூசாவுக்கு தெரிஞ்சிச்சு அது சீர்ற மாதிரி. அது ஒரு பொய் தோற்றம். பொய் தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். சிகர் மூலமாக என்ன செய்யலாம் கேட்டா, யதார்த்தமா கழுதையை குதிரை ஆக்கவே முடியாது. கழுதைய குதிரை மாதிரி என்ன செய்யலாம், காட்டலாம். அதான் சிகருங்கிறது. ஏறக்குறைய மேஜிக். சிகருக்கு சரியான அர்த்தம் செய்யறதா இருந்தால் மேஜிக் செய்யறானா இல்லையா? மேஜிக் என்ன, நெசமா செய்யறானா? மேஜிக் என்று சொன்னாலேயே இருக்கிறத இல்லாம ஆக்கிறானா, இல்லாத இருக்கிறத ஆக்கிறானா? ஒண்ணுமே ஆக்குறது இல்ல. அது அதுவா தான் இருக்கிறது. அவனுடைய வேகமான அந்த இயக்கங்களின் காரணத்தினால அந்த மேடையுடைய அரேஞ்ச்மெண்ட், அவனுடைய அந்த லைட் செட்டிங், அதுக்கு முந்தைய அவன் செய்த அந்த பாக்ஸ் உடைய அமைப்புகள், இதுகள்ல ஒவ்வொன்றை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், ஒவ்வொரு விதமான வித்தைகளை நம்ம செய்யலாம். அந்த வித்தையை வச்சு பார்க்கும் பொழுது என்னமோ நெசமா செய்யறாங்கிற மாதிரி தோற்றம் தரும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் 20:69 சொல்லி காட்டுறான், வாழ்க்கை மாதி யமீனிக்க தல்கஃபுமா சனவு. மூசாவே, உன் கையில உள்ள வித்தை இப்ப போடு, அவங்க செஞ்சதெல்லாம் இப்ப விழுங்க போகிறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னமா சனவு கைது சாகிரின். அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு வித்தைக்காரனுடைய சூழ்ச்சி தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நெசம் இல்லைன்ட்டான்ல. கைதுங்கிறான். கைதுன்னா சூழ்ச்சி. சூழ்ச்சினா என்ன அர்த்தம்? நெசம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாதத இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு பேர் தான் சூழ்ச்சி. அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா. சூழ்ச்சி சிகர் செய்கிறவன் ஒரு காலத்தில் வெற்றி பெற மாட்டான். நெசமா ஒண்ணும் செய்யலன்னு அர்த்தம். இப்ப வைத்தோலி வர வைக்கிறேன் பாரு, வைடா வா பண்ற வேண்டியதான், வெற்றி பெற மாட்டான்னு நல்லா சொல்றான். வலா யுஃப்லிஹு ஸாஹிரு, சாஹிரு என்ற வித்தைக்காரன் ஒரு காலத்திலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அதை சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். இது 20:69 கைதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். ஒண்ணுல ஹயால் பொய் தோற்றம்ங்கிறான், ரெண்டாவது அதை சூழ்ச்சியின் வார்த்தையை கொண்டு அல்லாஹ் யூஸ் பண்ணுகிறான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ல 117வது வசனத்துல 7 117 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அதுக்கு அவன் பயன்படுத்துற வார்த்தை ஃபைதாஹிய தல்கஃபு மா யஃபிகூன். அவர்கள் பொய்யாக கற்பனை செய்ததை அது விழுங்கியது. யஃபிகுனா இஃப்குனா இட்டு கட்டுறது, இஃப்குனா பொய். ஒரு ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொன்னாங்க இல்லையா? அந்த அவதூறையை இஃப்குன்னு தான் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, அவதூறு. அப்ப யஃபிகூன் என்பது இஃப்குல இருந்து வந்தது. அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா, மூசா நபிக்கு எதிராக களத்தில் நின்றாங்களே, அவங்க கற்பனையாக பொய்யாக செய்ததை மூசா நபி மெய்யாக செய்தது விழுங்கியது. அவன் பொய்யாட்ட மூசா நபி செஞ்சது அற்புதம், சிகிரு இல்ல. மூசா நபிக்கு எதிராக இருந்து செஞ்சான், அதுக்கு பேர் தான் சிகிரு. அந்த சிகிரு என்ன செஞ்சான்னு கேட்டா பொய், ஒண்ணுமே நடக்கல, ஆனா நடந்த மாதிரி நம்ப வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அதை 7:117 26:45 எல்லாம் சொல்லி காட்டுறான். இதை விளங்கிக்கிறதுக்காக நான் சொல்றதா இருந்தா, நீங்க நம்ம நாடுகள்ல மந்திர மேஜிக் ஷோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? மேஜிக் ஷோ பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன அற்பமான மேஜிக் ஷோ இல்ல, பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய சர்க்கார் மாதிரி, ஜூனியர் சர்க்கார் மாதிரி உள்ள ஆட்கள் மேஜிக் நடத்துறாங்க. அதெல்லாம் போய் நீங்க ஒரு பார்க்கலாம், ஒரு தடவை போய் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா உண்மையில் நம்ம பெருமிச்சு போயிடும். நம்மளே என்ன செய்வோம், நெசமா நடக்குதுன்னு நினைக்குவோங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சிருவோம், கால்லாம் மேலே நிற்கும், கையெல்லாம் மேலே நிற்கும், பறத்தா எப்படி விமானம் அப்படி நின்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆள் நிப்பாட்டி காட்டுவான். மேலே பார்த்துட்டு இருப்போம், கீழே ஒண்ணும் இருக்காது, கீழே ஒண்ணு இருக்காதுங்கிறதுக்கு ஆதாரம் இப்படி கையெல்லாம் விட்டு காட்டுவான். அதாவது மேல ஆள் அப்படி நிக்க வச்சுட்டு இப்படி கீழே கையெல்லாம் விட்டு என்ன செய்வான், இந்த வாரா ஒண்ணும் இல்லடா பாத்துக்கடா, அந்த இடத்துல நிக்கின்னு மேல கீழே எல்லாம் காட்டுவான். இப்ப நிக்க ஏழுமா, இப்படி நிக்க நெசமா ஏழுமான்னு கேட்டான். ஒரு காலம் ஏழவே ஏழாது. ஆனால் அது அப்படி நிக்கிற மாதிரி நமக்கு காட்ட இயலும், அப்படி நிறுத்த இயலாது. நிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும், காட்ட இயலும். அது எப்படி டெஸ்ட் பண்ற, டெஸ்ட்லாம் வரமாட்டான், ஏமாத்த அவன் தான் சொல்லிடுறான், தந்திரம் தான் சொல்றான். அவன் சொல்லும் பொழுது நெசமா நடக்கிறேன், நான் சில செட்டிங்கள் பண்ணி தந்திரம் பண்றேன், அது உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன், ஆனா வெரி சிம்பிள் அப்படிதான் சொல்லுவான் அவன். அப்படி சொல்லித்தான் நடத்துவானே தவிர இப்ப நிறுத்தி காட்டினீங்களே, இப்ப என்ன நிறுத்தா பாப்பணும் போய் நில்லுங்க முடியாது. ஏன், அதுக்கு செட்டிங் பண்ணல. எதுக்கு செட்டிங் பண்ணிட்டு வந்தாலும் அதுதான் செய்ய முடியுமே தவிர என்னை அது மாதிரி நிப்பாட்டி காட்டு பார்ப்போம் அப்படி அந்த பையன் நிப்பாட்டி காட்டுனா அது முடியாது, ஒரு தடவை செய்வோம் அப்படின்றான். ஏன், அந்த நிக்கிற மாதிரி தெரிவதற்கு என்ன லைட் கொடுக்கணும், என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், என்ன ஏற்பாடு பண்ணணும் என்பதை முன்னாடி செஞ்சு வச்சார்களே. ஆனால் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி காட்டுறான் நெசமா. அப்ப நிக்கிற மாதிரி காட்டுறான், விஷயம் வித்தியாசம் வழங்குதா? சரி, ஒரு ஆள் 2 அறுக்கிறான், நம்ம கண்ணு முன்னாடி அறுக்கிறான் மேஜிக்ல. அவன் மேஜிக்ல உள்ள காட்சிகள் சில சொல்றதா இருந்தா 2ஆவே அறுக்கிறான். எப்படியே ஒரு பெட்டியில வைக்கிறான்,
பெட்டியில வச்சு ரெண்டு கை இந்த ரெண்டு ஓட்ட வழியே வெளியே தெரியும், ரெண்டு காலம் வெளியே தெரியும், கை கால் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பெட்டியை மூடிடுவான், கையும் காலம் வெளியே தெரியுற மாதிரி பாக்ஸ் கரெக்டா இருந்துகிட்டு இருக்கும். அப்படியே நடுவில் இப்படி அறுப்பான், ரெண்டு அறுப்பான். அறுத்தா கையோட உள்ள பாட்டுக்கிட்டு போயிடும், இழுத்துட்டு போயிருவாங்க அந்த பாக்ஸ. காலோட உள்ள பாட்டுக்கிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. நல்லா பார்ப்போம், மனுஷன் ரெண்டா அறுக்கப்பட்டுருவான். அறுக்க நல்லா தெரியும். அதை வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் நிக்கி பேசாம, அரை மணி நேரத்துல எல்லாம் இருந்தா முடிஞ்சு போயிருக்காது. அரை மணி நேரம் 2002 சேர்க்க வச்சு முடியுமா? கம்ப்ளீட்டா காலியாயிரும். அதுக்கப்புறம் கொண்டாந்து ஒன்னா சேர்க்குவான், அப்படி இப்படியுமா திறக்குவான், உள்ள போட்டாலும் எந்திரிச்சு வந்து சிரிச்சுட்டு வந்து நிற்கும். நெசமா செய்யணும், அப்படி செய்ய ஏழும முதல்ல. இப்படி செஞ்சா மருத்துவம் எதுக்கு, அது எதுக்கு? இவனை இவன்ட்ட விட்டுலாமே. இந்த மாதிரி வந்து ஆபரேஷன் ஒண்ணுமே தேவையில்லைங்க. இவன்ட்ட விட்டு விட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு போயிடலாமே. இவன் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு நம்மள்ட்ட தொழில் பண்றான். நெசமாவெல்லாம் செய்யல. அந்த டப்பாவோட அந்த பாக்ஸ்ல சில வேலைகள் செய்யறான். உள்ள போட்டோம் டக்குன்னு கீழே போயிருவாங்க, உங்களுக்கு தெரியாது. பிளாஸ்டிக் இந்த கையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க ரெடியா, டக்குன்னு உள்ள சொல்லிட்டு ஆள் ஓடி போயிடும். கை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையில கை கிடையாது, வெறும் பாக்ஸ் தான் போட்டு அறுப்பாங்க. அந்த குயிக்கா அவ்வளவு செகண்ட்ல என்ன செய்வாங்க, டக்குன்னு பிரிச்சிருவான், சேர்த்தோம் டக்குன்னு கீழே வந்துருவான், கீழே வலி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சில செட்டிங்கள் பண்ணி நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரியும், நெசமாவே ரெண்டு அறுக்கிறாங்கிற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும். கண்டுபிடிக்க இயலாத காரணத்தை. ஆனால் காரணத்தை கண்டுபிடிக்க நீங்க நம்பணும், அறுக்கல. நீங்க எதை நம்பணும்? கண்ணுக்கு தெரியுது அப்படி நம்பணுமே தவிர இவன் ரெண்டு அறுக்கல அப்படி ஒரு சக்தி இவனுக்கு இருந்தால் இவன் ஏன் ஷோ நடத்தினான்? அவனே முதல் அப்படி வாதம் பண்ணவும் இல்லை. அவன் வந்து டெஸ்டுக்கு நிக்கணும். நெசமா நடத்துறது சீனு வாழ டெஸ்டுக்கு நிக்கவும். மண்ணலி போட்டு தங்கத்தாய் காட்டுறானே, மண்ணலி போட்டு தங்கத்தாய் காட்டினா இவன் ஏன் சோக்காட்ட தேவை இருக்கா? நீ மண்ணலி போட்டு போட்டு தங்கமாயிக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா. மண்ணலி போடுறான், மூடுறான், எடுக்கிறான் தங்கம். மண்ணு தங்கமா போகுமா? ஒரு காலம் மண்ணு தங்கமா போகாது, போகும். சயின்டிபிக்கா அதுக்கு என்னென்ன அதனுடைய மூலக்கூறுகள் இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்தா என்ன செய்யலாம், இதை கூட தங்கமாக்கலாம், எதை வேண்டாலும் தங்கமாக்கலாம். ஆனா அதுக்கு ஆகுற செலவு தங்கத்தை விட பல 100 மடங்கு அதிகமா 65 இருக்கிறாங்க. எந்த உலோகத்தை எந்த உலோகமாவும் என்ன செய்யலாம்? இப்ப அணு கண்டுபிடிச்ச பிறகு, அணுவை பிளக்கலான்னு கண்டுபிடிச்ச பிறகு அது அதுக்குரிய அளவுல அந்த அணுக்களை சேர்த்தோம்னு சொன்னா இரும்பு தங்கமாவும், தங்கம் வெள்ளியாவும், வெள்ளி பித்தளையாவும் என்ன வேண்டாலும் ஆகலாம். அந்த மாதிரி ஆக முடியுமே தவிர இப்படி ஆக முடியுமா? மண்ணலி போடுறான், தங்கத்தை எடுத்து காட்டுறான். நம்ம நெசம்னு சொன்னா நம்ம எப்படி சிந்திக்கணும்? மண்ணை தங்கமாக்குறான்டா, இவன் இப்படி இருக்கிறான், இது இந்த தேவையில்லை, இந்த வேலை அவனுக்கு தேவையில்லையா? இதுக்குன்னு ஆளை சம்பாதிச்சுக்கிட்டு சோறு திங்கிற கூட கஷ்டப்பட வேண்டிய இருக்கிற டெல்லியில உட்காந்துட்டு என்ன செய்யலாம்? டெய்லி ஒரு 5-5 கிலோ மண்ணை தங்கமாக்கிட்டு இருந்தாண்டா அவன் எங்க போய் நிற்பான்? உலகத்தை வளைக்க வாங்கிடுவானுங்க. அப்படி செய்ய வேண்டியதானே? அது நடக்கல. வேற என்னது? 2 பாக்ஸ் வச்சிருப்பான். கீழ் பாக்ஸ்ல வந்து தங்கத்தை வச்சிருப்பான், மேல் பாக்ஸ்ல காலியா வச்சிருப்பான். மேல் பாக்ஸ்ல மண்ணலி போடுவான், மூடி எடுக்கும், அப்படி சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். உள்ளுக்குள்ள உள்ள பாக்ஸ்ல தங்கம் ஆல்ரெடி இருக்கும், போட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? மண்ணை போட்டா தங்கத்தை காட்டினா. இப்படி சில செட்டிங்கள் பண்ற மாதிரி செய்யலாமே தவிர மண்ணை தங்கமாக்க இயலாது, கழுதை குதிரையாக்க இயலாது, உசுரோட சாவடிக்க இயலாது. சாவடிச்சவன் உசுரோட சாவடிக்கலாம். அது நானும் செய்வேன், அவர் என்ன செய்ய நானும் செய்வேன். அது மேஜிக் உள்ளவர் தான் செய்யணுமா? உயிரோட உள்ளவராக சாவடிக்கலாமே தவிர செத்தவர் உசுரோட ஆகிறதா மேஜிக் காட்டணும். அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அவனுக்கு முடியும், அவனுக்கு முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும் கேட்டா, நெசமா அப்படி செய்யறான் என்ற தோற்றத்தை உண்டாக்க முடியும். ஒரு தடவை இந்த மாதிரி உயர்ந்த ஹை லெவல்ல நடத்தக்கூடிய அந்த மேஜிக் ஷோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு சில விஷயங்கள் வழங்கினேன். தந்திரங்களை இப்படி பண்ண இயலும், தந்திரங்களை இந்த மாதிரி பண்ண முடியும், மனுஷனால் என்ன செய்ய முடியும், பண்ண நம்ம கண்களை மயக்கிற முடியும் அப்படின்னு விளங்கிக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நீங்க விளங்கிக்கணும். சிகருங்கிறது இதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒண்ணு. அடுத்தது வந்து இன்னொன்னு கவனிக்கணும். இப்ப இறைவனுடைய தூதர்களாக அல்லாஹ் வந்து நபிமார்கள் அனுப்புறாங்க இல்லையா? அனுப்பினவன அவங்க தங்களை இறை தூதர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க. நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ப மாட்டேன்ற உடனே அந்த மக்களுக்கு இறைவன் அற்புதத்தை கொடுக்குறான் நபிமார்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? கைத்தறி பாம்பாக்கி காட்டுறாங்க, அல்லது வந்து குருடருக்கு பார்வையை கொடுத்து காட்டுறாங்க. இப்படி ஏதோ ஒண்ணு மூசா நபி, ஈசா நபி ஒருத்தரும் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. இந்த அற்புதத்தை செய்த உடனே அவர்கள் அதுக்கு என்ன மறுமொழி சொன்னார்கள்? அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நபிமார்கள் அற்புதம் செய்யும் பொழுது அற்புதத்தை பார்த்தாங்க அந்த மக்கள். மூசா நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். ஈசா நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். லூத் நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். நூஹ் நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். என்ன கமாண்ட் அடிச்சாங்க குர்ஆன்ல இருக்குது. ஏன்னா அதுல ஒரு பாயிண்ட், அந்த சிகரை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அடிச்சாங்கன்னு கேட்டா, உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அற்புதத்தை செய்து காட்டின உடனே 7வது அத்தியாயம் 109வது வசனத்தில் காலல் மலவு மின் கோமி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய சமுதாயத்து பெருமவர்கள் சொன்னார்கள், மூசா நபி அற்புதம் செஞ்சவன சொன்னார்கள், இன்னஹாதா லசாஹிருன் அலீம், இவர் திறமை மிக்க ஒரு சாஹிர் தான்.
திறமையா சிகிர் செய்யற ஆள் தான் அப்படின்னாங்க. அப்ப மூசா செஞ்சது நெசந்து சொல்றானா பொய்ங்கிறானா? அதெல்லாம் மறுக்கிறதுக்கு தானே சொல்றான். இவர் நெசமாவே மாத்தி காட்டிட்டாருன்னு சொன்னா அவரை இறை தூதரை ஏத்துக்குருவானே. அவர் கைத்தடிய பாம்பாக்கி காட்டுறாரு, அவன் அதுக்கு ரிப்ளை சொல்றான், இது மந்திரம், நீ தந்திரம் பண்ற சாகிரு. நீ அவ சாகிருக்கு என்ன அர்த்தம் விளங்குதா? சாகிருன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுற, இதை நம்பிக்கிட்டு நான் உன்னை தூதர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் நெசமா செய்ததாக நம்பி இருந்தார்களே. ஆனால் சாகிர்னு அந்த வார்த்தையை போட்டிருக்க, சாகிர்ல போடுறான், நீ சிகிரு செய்யறவன். மூசா நபியை பார்த்து அவர் கைத்தடிய பாம்பாய் காட்டுறாரு, நீ சிகிரு செய்யறேங்கிறாங்க. சிகிரு செய்யறதுக்கு என்ன அர்த்தம் செய்யறது? நெசமாவே மாத்திட்டேன்னு அர்த்தம் செய்யறதா, டூப்புன்னு அர்த்தம் செய்யறதா? அந்த இடத்துல அவன் வாயிலிருந்து எந்த அர்த்தத்தில் வந்திருக்குங்கிறான். மூசா நபி செஞ்சது நெசம், அது ஒரு விஷயம். மூசா நபி இறை தூதர் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இதை சொல்றான். மூசா நபி கைத்தடிய பாம்பா காட்டுறாரு, பாம்பா காட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நீ சாகிரு. இரண்டு அர்த்தம் செஞ்சு பாருங்க. நீ கரெக்ட் நெசமா தான் மாத்திட்ட, இப்படியா சொல்லுவான் மறுக்கிறவன்? நெசமா மாத்திட்டு தான் இறை தூதர் ஏத்திருப்பானுங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் இறை தூதர் இல்லைங்கிறதுக்காக சொல்றான், நீ ஒரு சாகிரு. திறமையான சாகிரு அலீம். அலீம்ல விவரமான திறமை மிக்க ஒரு சாகிரு, நீ திறமை மிக்க ஒரு வித்தைக்காரன் அப்படின்னு மூசா நபி பார்த்து சொல்றான். அது என்ன விளங்குதுன்னு கேட்டா, அந்த சிகிருண்டால அர்த்தம் என்னன்னு கேட்டா, இல்லாததை இருக்கிறதா காட்டுறது. நீனு அதான் செஞ்சிருக்கிற, இருக்கிறத இல்லாததா காட்டுறது. ரெண்டு சிகிரு, இருக்கும் இல்லைங்கிற மாதிரி காட்டுவது, அல்லது இருக்காது இருக்குதுங்கிற மாதிரி காட்டுறது. இந்த ரெண்டு தான் சிகிர். அவன் என்ன பண்றான்? மூசா அற்புதம் செஞ்ச உடனே இல்ல இது கைத்தடிதான், பாம்பாவெல்லாம் மாறல, நீ ஏமாத்தி இருக்கிற, கைத்தடி தான் கிடக்குது, நீ அதனால உன்னை நம்ப மாட்டோங்கிறாங்க. அப்ப அந்த சிகிருண்டால என்ன அர்த்தம் விளங்குற? இப்ப சிகிருண்டால அவனே வழங்கி வச்சிருந்தா ஏமாத்துற தந்திரம் தானே தவிர ஹக்கு இல்லை, நிசம் இல்லை. அது ஒரு கற்பனை. 7:109. அதே மாதிரி என்ன பந்தடி அடிக்குது, சாக்கடிக்குது. 10:76 அல்லாஹ் சொல்றான், இதுவும் சிகிர் மாதிரி தான் இருக்கு. பலம்மா ஜாஹமுல் ஹக்குமின் நிந்தினா, நம்மிடத்திலிருந்து ஹக்கு அவர்களிடத்திலே உண்மை சத்தியம் வந்த பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாதால சிஹ்ரும் முபீன், நம்மிடத்திலிருந்து சத்தியம் வந்த உடனே சொன்னாங்க, இது தெளிவான சிகிரு, இது நெசம் இல்லைங்கிறாங்க. நெசம் இல்லைங்கிற இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா சிகிருன்னு பயன்படுத்துறாங்க. மூசான நபிமார்கள் செய்தது உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் என சொல்ல மாட்டாங்க. நீ சொன்னது பொய் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன வார்த்தையை பண்றான்? இன்னஹாதால சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சிகிரு, வித்த, இது வித்ததானே தவிர நீ ஒன்னும் பண்ணி காட்டல, அது அதுவாத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, எங்க கண்களை மயக்கி ஏமாத்தி போட்ட, அதுக்காக வேண்டியெல்லாம் உன்னை தூதரை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். 10:76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10:77 மூசா அலைஹிஸ்ஸலாம் ரிப்ளை கொடுக்குறாங்க. அதான் முக்கியமானது. 76 இப்படி சொல்லிட்டாங்களா, 77 மூசா நபி திருப்பி கேட்கிறாங்க, கால மூசா அத்தகூலுன லில் ஹக்கி லம்மா ஜாஅக்கும் சிஹ்ருன் ஹாதா, ஏண்டா நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கேன் அதையா சிகிருங்கிறீங்க? சத்தியம் வேற சிகிருன்னு விளங்குதா? நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன், சத்தியத்தையா நீங்கள் சிகிர் என்று சொல்கிறீர்கள், பொய் என்று சொல்கிறீர்கள், கற்பனை என்று அந்த கற்பனை விளங்குது. சிகிருண்டா என்ன அர்த்தம்? சிகிருண்டா இல்ல, பொய், சும்மா ஏமாத்துற வேலை, நெசமா நடக்குவது இல்லை, நிசமாக எந்த மாற்றமும் நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி பதில் சொன்னதாக 10:77 இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் அந்த அற்புதத்தை செய்து காட்டும் பொழுது ஃபிரௌன் தன்னுடைய சபையோரை நோக்கி சொல்கிறான், காலலில் மலை ஹவ்லஹு, தன்னை சுற்றி இருந்த சபையோரை நோக்கி சொல்கிறான், இன்னஹாதால சாஹிருன் அலீம், இவர் திறமையான சாஹிர் அவனும் சொன்னான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 28:36 மூசா நபி தெளிவான சான்று, எல்லாம் மூசா நபி தான் சொல்றது போலாம். மூசா நபி தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த பொழுது ஃபலம்மா ஜாஹும் மூசா பி ஆயாத்தினா பையினாத், தெளிவான சான்றுகளை மூசா நபி கொண்டு வந்த பொழுது கால சொன்னார்கள், மாஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட சிகரை தவிர வேறு இல்லை, நீ கொண்டு வந்து தெளிவான அத்தாட்சிலாம் கிடையாது, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சிகரத்தான் கொண்டு வந்திருக்கிற என்று சொன்னார்கள் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 51:39 மூசா நபி அற்புதம் செய்த பொழுது சொன்னார், கால சாஹிருன் மஜ்னூன், இந்த ஆள் வித்தக்காரனா இருக்கணும், கிறுக்கனா இருக்கணும், என்னமோ செஞ்சு காட்டுறான் அந்த ஆளு, ஒன்னு இருந்தாலும் கிறுக்கனா இருக்கணும், சாஹிரா இருக்கணும், இது மஜ்னூனா இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னதாக 51:39 இருக்கிறது. 27:13 பலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முப்சிரா,
நம்முடைய அற்புதங்கள் கண்ணுக்கு கண்ணாக அவர்களுக்கு தென்பட்ட பொழுதும் கூட காலு ஹாதா சிகருன், இது சிகருன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அற்புதத்தை காட்டுறோம், அவன் சிகருங்கிறான், பொய்ங்கிறான். அப்ப சிகருண்டா என்ன அர்த்தம் கேட்டா, இல்லாததை இருப்பது போல் காட்டுதல், இருப்பதை இல்லாதது போல். அதுக்கு தான் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துறான் எதிரி. இது மூசா நபி அற்புதம் கொண்டு வந்த பொழுது அவர்கள் சொன்ன விமர்சனங்கள். ஈசா நபி அற்புதம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த வசனங்களை நான் நம்புறேன்னு சொல்லி நீங்க எடுத்து பாத்துக்கிறேன். ஈசா நபி அற்புதம் கொண்டு வந்த பொழுது அவர்கள்ட்டையும் சொன்னாங்க சிகருன்னு தான் சொன்னாங்க. நீ அந்த நெசம் கிடையாது, நீ வித்த காட்டுற. 5:110, 61:6, 40:24 இதுல எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஈசா நபி கொண்டு வரும்போது சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே அவங்க மூலமா அல்ல அற்புதத்தை கொண்டு வந்த பொழுது அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, இது அற்புதமா, இது எங்களை ஏமாத்துறியா, நீ மயக்கிறியா, வித்த காட்டுறியா, இது நெசம் கிடையாதுப்பா, நீங்க ஒரு அற்புதம் செய்யல, நீங்க காட்டுறது வித்த. ரசூலுல்லாஹி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எங்க இருக்குன்னு கேட்டா 6வது அத்தியாயம் 7வது வசனம், 10வது அத்தியாயம் 2வது வசனம், 21வது அத்தியாயம் 3வது வசனம், 28வது அத்தியாயம் 48வது வசனம், 34வது அத்தியாயம் 43வது வசனம், 37வது அத்தியாயம் 15வது வசனம், 38வது அத்தியாயம் 4வது வசனம், 43, 30, 46, 7, 54, 2 இந்த வசனங்கள்ல எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு இது சிஹ்ரு, நெசம் இல்ல. சிஹ்ருண்டா என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, நெசம் இல்ல, பொய் அப்படிங்கிறான். அப்ப சிஹ்ருனால பொய்ன்னு அர்த்தம் அவனே வழங்கி வச்சிருக்கான், நம்ம வழங்கல. காபீர் வழங்குறான். இஸ்லாத்தை மறுப்பதற்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன, இது பொய், டூப்பு, கற்பனை, இட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லி வித்த அப்படின்னு சொல்றான். இது எல்லா நபிக்கும் இப்படித்தான் சொன்னான்னு அல்ல 51, 52 சொல்றான். 51, 52 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதாலிக்க மா அதல்லதீன மின் கப்லிஹிம் மிர் ரசூலின், இவர்களுக்கு முன்னால் எந்த ரசூல் வந்தாலும், எந்த ரசூலை நம்ம அனுப்பினாலும், இல்லா காலு சாஹிருன், இவர் வித்தக்காரர் என்று அவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை. ஒரு ரசூல கூட வித்தக்காரர் என்று சொன்னார்களே தவிர உண்மையாளர் என்று சொல்லல. சாகிர் என்று சொன்னால் வித்த காட்டுறவர், ஏமாத்துறவர் என்றுதான் அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. சிகருடைய அர்த்தம் விளங்குகிறது. அதுக்கப்புறம் இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நம்ம இன்னும் டாபிக் நுழையல. டாபிக்கள் நுழையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பீடிகைகள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இருந்தா தான் அந்த அந்த அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளை தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும். நம்ம சிஹ்ரு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, செய்ய முடியுமா, அதுக்குள்ள நுழையவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, சிஹ்ரு என்ற இந்த வார்த்தைக்கு கற்பனை என்றுதான் குர்ஆன் பல இடங்கள், இவ்வளவு இடங்கள் அல்லாவே கற்பனை என்று யூஸ் பண்றான். எதிரிகளே மூஜிசாவை பார்த்துட்டு சிஹ்ருன்னு சொன்னாங்க, கற்பனைன்றாங்க. அப்ப சிஹ்ருங்கிற வார்த்தைக்கு கற்பனை, பொய் என்பதுதான் அர்த்தங்கிறது விளங்கிட்டோம். இது போக இந்த சிகரை டீப்பாக நம்ம விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனாலும் சரிதான். இதை கடைசி வரைக்கும் நம்ம போயிட்டு தான் வரணும். ஏன்னா இனிமேல் சிகரை பத்தி பேசுறதே இல்லை, அந்த அளவுக்கு சொல்லி கொண்டு வச்சாச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள விவரங்களை அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். எனக்கு டைம் ஜாஸ்தியாகவும் போயிருக்கு, பேசுற முடிஞ்சு வச்சா